Future Vision Study Center, Salem. So previous classes நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா linear programming பத்தி நம்ம பார்த்திருக்கோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simplex algorithm. Simplex computational procedure என்ன? ஒரு simplex table நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? So simplex method தெரிஞ்சது அப்படினா தான் revised and dual simplex become method னு இப்படி ஒரு சில டாபிக்ஸ் under the simplexல இருக்குங்க. ஓகே, சோ இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படினா பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேரியபிள்ஸ். சோ ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். சோ இந்த மூணு வேரியபிள்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிம்பிளெக்ஸ் அல்காரிதம் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன இருக்கு? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை நல்லா கவர் பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா அதுக்கு அடுத்தது subject to the constraints. So subject to the constraints அப்படினு சொல்லும்போது இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் உள்ள வந்துருங்க. ஓகே, சோ ஸ்லாக் வேரியபிள்னா என்ன பண்ண போறோம், சர்ப்ளஸ்னா என்ன பண்ண போறோம், ஆர்டிஃபிஷியல்னா என்ன பண்ண போறோம்ன்றத ரொம்ப கிறிஸ்பியா ஈஸியா எழுதி போட்டுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. The constraint, if the constraint less than or equal to. சோ பாத்தீங்கன்னா இதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது. less than or equal to இருந்துச்சுன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா நல்லா பார்த்துக்குங்க, இந்த வேரியபிளுக்கு பக்கத்துல, அதாவது எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு 2-3 ஈக்குவேஷன்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் x1 x2 x3ன்ற இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருந்ததுனாலும் அந்த x3க்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் வேரியபிளுக்கு அடுத்ததா ஒரு வேரியபிள் சேர்த்துக்கிறேன். s of 1, s of 2, s of 3 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். எப்போனா that equation less than or equal to இருந்துச்சுன்னா, that inequality less than or equal to இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கவனமா பார்த்துங்க, ஸ்லாக் வேரியபிளை பிளஸ் பண்ணிக்கிறோம், மறந்துடக்கூடாது. ரைட், சர்ப்ளஸ் வேரியபிள் the constraint of the form greater than or equal to. so less than or equal to பார்த்தாச்சு இல்லைங்களா? அடுத்து greater than or equal to பார்க்குறோம். சார் இந்த less than greater than எனக்கு தெரியாது, எனக்கு மறந்து போயிடும். ஸோ less than ஓட ஸ்டார்டிங் லெட்டர் L. ஓகே, ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? less than. ஸோ greater than-னா G, greater than. ரைட், ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஸோ greater than or equal to BI, then this is the negative of s of n plus I. so plus பண்றோம் ஸ்லாக் வேரியபிள, மைனஸ் பண்றோம் சர்ப்ளஸ் வேரியபிள. எதுக்காக? ஈக்குவாலிட்டிக்காக. அதை மறந்துடக்கூடாதுங்க. less than or equal to இருந்துச்சுன்னா பிளஸ் ஈக்குவல், greater than or equal to இருந்துச்சுன்னா மைனஸ் ஈக்குவல். ரைட், அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னா என்னன்னு பாருங்க. when the surplus variable introduced, a non-negative variable is added in the left side of the equation. ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணதுக்கு அந்த சர்ப்ளஸ் வேரியபிளை எங்க நம்ம ஆட் பண்றோம்? this is greater than or equal to பக்கத்துல, அதுவும் மைனஸ் பண்றோம். மைனஸ் ஆஃப் த சர்ப்ளஸ் வேரியபிள்னு போட்டு அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ரைட்டா? சார் இந்த வேரியபிள் நம்மளா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாமா? ஸோ ஒரு சிம்பிளெக்ஸ் டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் கொண்டு வரணும். இது நம்ம சிம்பிளெக்ஸ் அல்காரிதம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் போடும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரோம். ரைட், ஸோ பேசிக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சர்ப்ளஸ் வேரியபிள் எங்கே ஆட் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், நான் நெகட்டிவ் வேரியபிளை ஆட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. ரைட், அடுத்து பாருங்க, artificial variable must be added the equality constraint also. சார் எங்கயாவது equal அப்படினு கொடுத்திருந்தா, so this is less than or equal to, this is greater than or equal to, artificial equality constraint also, மறந்துடக்கூடாது. ஓகே, so இங்க எதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாமே நமக்கு क्वेश्चनா கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ரைட், so artificial variable must be added to equality constraint also. அடுத்ததா
the coefficient of a slack surplus variable in the objective function are always assumed to be 0. ஒரு objective function இருக்கு, அதுல நீங்க எழுதும் போது சார் நான் இங்கே அதாவது கன்ஸ்ட்ரெயின்ல மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கனே, அப்ப அப்ஜெக்டிவ் அப்படியே விட்டுறணுமா? கண்டிப்பா விடக்கூடாதுங்க. அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லயும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளஸ் 0s1 பிளஸ் 0s2 இங்க லாஸ்ட்ல எழுதிக்கிறத பார்க்கலாம். ஓகே, பிளஸ் 0s3 அப்படின்னு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க, ஆல்வேஸ் டு பி a 0. இது நம்ம பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னவா இருந்திருக்கும், ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம இப்படி ஆட் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா ஆன்சர் 0. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள், நல்லா அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. மேக்ஸிமம் z is equal to 3x1 minus x2. So this is a question subject to the constraint greater than or equal to, here less than or equal to. And last one பாருங்க, x2 less than or equal to. So இந்த மாதிரி சம் வந்து நம்ம graphical method previous classes-ல பார்த்திருக்கோம், right? So x1 x2 greater than or equal to 0. So இங்க first இந்த maximum அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்னா objective function னு சொல்லுவோம். 1 2 3 இந்த numbers less than or greater than or equal to numbersல இருக்கு இல்லீங்களா, இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், constraints னு சொல்லணும், right? அடுத்து x1 x2 greater than or equal to 0. This is actually non-negative variable. இந்த மூணும் இருந்தா அதுக்கு ஒரு system of equations சொல்லலாம் அல்லது objective type of questions னு சொல்ல போறோம். இதை வச்சு தான் நம்ம graphical method ட்ரை பண்ண முடியும், simplex methodum ட்ரை பண்ண முடியும். பார்க்கலாம். question இது இங்க தான் கொடுத்திருக்காங்க. The number of artificial variable is r. is r னா மீனிங் என்னங்க, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட, plural form. is னா ஒன்னு, r னா plural, right? ஒன்னு இருக்குதுன்னா is a 1, ரெண்டு இருந்துச்சுன்னா r1. ஸோ அப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த பிளேஸை பார்த்தாலே ஒன்றுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். டு ஃபார்ம் ஆஃப் த சிம்ப்ளெக்ஸ் டேபிள், நம்ம ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எழுத போறோம். அந்த டேபிள்குள்ள எழுதும் போது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க பர்டிகுலரா கேட்டிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும்தான், ரைட்? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுத போறேன். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் 2x1 plus x2 minus s1. சார் ஏன் சார் இதுல minus s1? because greater than or equal to, first equation greater than or equal to, surplus variable introduce பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்துல என்ன introduce பண்ணிருக்கணும், surplus variable introduce பண்ணோம்னா artificial variable left hand side introduce பண்ணனும் சொல்லிருக்கோம் இல்லையா, plus a1 now equal to 2. So that inequality became an equality after we have substitute that surplus variable artificial variable, right? So x1 plus 3x2, next one என்னங்க இருக்கு, less than or equal to. So less than or equal to சொல்லும்போது first எடுத்து நம்ம பார்த்தது surplus variable. So surplus variable ஒன்னு ஆட் பண்ணியாச்சு, equal to 3 ன்னு மாறிடுச்சு. அடுத்த constraint பாருங்க, x2 simply x2 less than or equal to 4. So x2 less than or equal to 4 na meaning less than or equal to plus s3 again on the surplus variable equal to 4. Here x1 x2 s1 s2 s3 a1 are all the variables are non-negative. 0 ஆ இருக்கலாம் சார், 0 க்கு அடுத்த நம்பர் 0.000 some other one number, because it all are real numbers, right? So artificial variable is, இங்க எத்தனை artificial variable இருக்குங்க, only one. Okay, so இதுதாங்க நமக்கு உள்ள ஆன்சர் 1. so ஒரே ஒரு artificial variable இருக்குன்றத நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிடுவோம். so next question பாருங்க, minimum z is equal to 2x1 plus x2 subject to first constraint greater than or equal to, second constraint greater than or equal to, and this is non-negative values, non-negative restrictions. Okay, in initial simplex table
how many slack, surplus, artificial variables are exist? இதுவும் ஒரு PGTRB ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். எப்படி ஆன்சர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்படி, இது A, B வந்துட்டு 2 0 2 மாத்தி மாத்தி கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? சோ நம்ம கரெக்ட்டா எதுன்றதை நம்ம கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி ஆகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா slack, surplus, artificial variable. so x1 plus x2 greater than or equal to இருக்கு இல்லீங்களா? greater than or equal to இருந்துச்சுனா என்ன பண்ணுவோம் நம்ம? minus, that is surplus. minus ன்னு வருமா surplus, plus surplus வரும்போது பக்கத்துல என்ன ஆட் ஆயிடணும்? artificial automatically added, equal to equality ஆயிடுச்சு. right? next constraint x1 plus 2x2 minus s2 because greater than or equal to, so minus s2. இங்க minus s2 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பக்கத்திலேயே plus a2 equal to 6 ன்னு மாறிடுது. so all the constraints are, that is all the decision variables are greater than or equal to 0 வா இருக்கும். right? கரெக்ட்டா நீட்டா எழுதி பழகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா slack variable இந்த இடத்துல ஏதாவது இருக்கா, அதாவது plus s1 நீங்க பண்ணிருக்க மாதிரி இருக்குங்களா, plus s1 s2. இங்க பாருங்க, ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டில less than or equal to ன்ற கன்ஸ்ட்ரெயினே வரலாங்க. ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு, ரெண்டுமே greater than இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட எது கிடையவே கிடையாது? slack variable கிடையாது. so equal to 0. அடுத்து surplus variable சொல்லும்போது minus s1 minus s2 or equal to 2, and then artificial variable a1 a2 2. so this is the order of surplus, slack and artificial variables. right? so இதுக்கு இதே மாதிரியான ஒரு surplus simplex procedure என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். so simplex algorithm பார்க்கலாம். first condition என்னன்னு பாருங்க, check the objective function of LPP. அதாவது கொடுத்துறக்கூடிய ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் மேல இருக்கு இல்லைங்களா, மேக்ஸிமம் ஆர் மினிமம்ட்டு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ என்னன்னு பாருங்க, இஃப் மினிமைஸ்டு, ஒருவேளை மினிமைஸ்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிப்ளை பை -1. இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்க, மினிமம் ஆஃப் இசட் அப்படின்னா மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ்ன்னு போட்டு இசட்ல என்ன இசட்டம் இருக்கோ அதுலேயும் உள்ள நெகட்டிவாக அப்ளை பண்ணிடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும்? மினிமமாக இருக்கிறது நெகட்டிவ் ஆஃப் மேக்ஸிமமாக மாறிடும். எதனால் நம்ம மேக்ஸிமம் மாற்றிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ பாருங்க, ஸ்டாண்டர்டு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் யூனிட்ல நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும். ஓகே, ஸோ மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் இசட்னு மாற்றியாச்சு. அடுத்தது செக் vi greater than or equal to 0. that is right hand side of the constraints. right hand side of the constraints என்னென்னலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக எப்போ இருந்திருக்கணும்? greater than or equal to 0 இருந்திருக்கணும். ஸோ greater than or equal to 0 இருந்திருக்கணும். if any bi is negative, சேம் மினிமம் மாதிரியே ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா சேம் மல்டிப்ளை பை -1. சார் எதுக்கு சார் இதை நம்ம இப்போ கண்டிப்பாக படிச்சு ஆகணுமா? சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் எதுக்காக நம்ம படிச்சே ஆகணுமா? அதுக்கு பதிலாக நம்ம ஏன் சிம்ப்ளெக்ஸ் ஒரு கொஷினே போட்டக்கூடாதா? தாராளமாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியும். சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல இருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டினை கொடுத்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் படி ஆன்சர் போடுன்னு அவங்க கேட்க போகிறது கிடையாது. பிகாஸ் அது ரொம்ப லென்த்தான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா அல்காரிதமே நியர்பை 10 வந்துடுது. 10 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்குன்ற மாதிரி வந்துடுது. ஓகே, பட் இந்த டாபிக்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொசீஜர், அல்காரிதம் கம்ப்யூட்டேஷனல் ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் பாருங்க, convert the inequality constraint by slack variable, surplus variableலாம் பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஸோ ஸ்லாக் வேரியபிள் என்ன பண்ணுவோம்? லெஸ் than or equal to வந்தால் ஸ்லாக் வேரியபிள், கிரேட்டர் than or equal to வந்தால் சர்ப்ளஸ் வேரியபிள் மைனஸ் பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் ஆட் பண்ணுவோம். ரைட், ஃபைண்ட் த இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். எது இப்படி நம்ம ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயினாக மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தட் எல்பிபி, தட் இஸ் a linear programming, became a standard form. மேக்ஸிமமாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயினாக இருக்கணும்.
அன்இக்வாலிட்டி இன்இக்வாலிட்டியாக இருக்கிறது ஈக்குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த வேரியபிள்லாம் யூஸ் பண்ணி ஈக்குவாலிட்டியாக மாற்றியாச்சு. ஸோ இங்கே நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்குக்கு சமம்னு நினச்சி படிங்க. இதில் எதை ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக யோசிக்க வைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். இது நம்ம உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் போடும்போது தெளிவாக புரிய வைக்கிறேன் எப்படி நம்ம அந்த பேசிக் ஃபீஸபிளாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்யூட் ZJ மைனஸ் CJ தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு டேபிள் ஒன்று போடுறோம், அந்த டேபிளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ண போகிறோம்னா ZJ மைனஸ் CJ. ரொம்ப சிம்பிள், தட் இஸ் டெல் ஜேன்னு சொல்லுவோம். டெல்லுனால மீனிங் என்னங்க? டெல்டா. டெல்டானா மீனிங் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னு சொல்கிறது தான் டெல்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் எது எதுக்கும்? ZJவுக்கும் CJவுக்கும். ZJ அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, நத்திங் பட் த காஸ்ட் ஆஃப் அ பேசிக் AJ மல்டிப்ளை பை AJ. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் கொஸ்டின் எக்ஸாம்பிள் போடும்போதும் திரும்பவும் இது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி தான் உங்களுக்கு நடத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைனஸ் CJ இஃப் all the ZJ minus CJ greater than or equal to வந்துருச்சு. நம்ம கண்டுபிடிச்சதுல ஆன்சர் எல்லாம் greater than or equal to 0 வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. என்னது? ஆட்டோமேட்டிக்கா the basic feasible solution XB is a optimal solution. only 5 ஸ்டெப்ஸ்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எப்போ? ZJ minus CJ greater than or equal to 0. சார் எல்லாமே 0 வருதா ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். பட் அது டீஜெனரேட் அண்ட் feasible and optimal அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்? ஸோ இஃப் எனி ஒன் ஆஃப் ZJ மைனஸ் CJ லெஸ் தென் 0, ஏதாவது ஒன்று நெகட்டிவ் போயிடுச்சுங்க சார், எல்லாமே பாசிட்டிவாக இருந்து 0 இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆப்டிமல் கிடச்சிருது. நெகட்டிவ் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஆப்டிமல், தென் வி ஹாவ் டு கண்டினியூ திஸ் ஸ்டெப். எந்த ஸ்டெப்பு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காலம் வைஸ் பார்க்குறோங்க. ZJவை காலம் வைஸ் பார்க்குறோம். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கலாம். ZJ காலம் வைஸ் பார்க்குறோம். மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ காலம் வைஸ் பார்க்கும்போது மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எதுவாக இருக்கோ அதை நம்ம கீ காலம் ஆர் பைவோட் காலம்னு சொல்லுவோம். மோஸ்ட் நெகட்டிவ் காலம். ஓகே, ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம படிக்கும்போது கேம் தியரின்னு இதே யூனிட்லேயே நம்ம படிப்போம். மேக்ஸிமம் மினிமம், மினிமம் மேக்ஸிம் அப்படின்னு நம்ம படிப்போம். அங்கேயும் இதே மாதிரி கான்செப்ட் படிக்க போகிறோம், ரைட்? ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் த காலமை நம்ம கீ காலம் பைவோட் காலம்னு சொல்லுவோம். அடுத்தது கம்ப்யூட் த மினிமம் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோ பிட்வீன் சொல்யூஷன் காலம் அந்த காலம் சொல்யூஷன் காலத்துக்கும் தட் கீ காலம் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ என்ன, அந்த ரெண்டுக்கான ரேஷியோவை அழகாக எழுதுகிறோம். எழுதிட்டு பாருங்க, அதுல எது மேக்சிமமா இருக்கோ அந்த ரோவை செலக்ட் பண்றோம். இப்படி செலக்ட் பண்ணுவாங்க. காலம் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல அந்த கீ நம்பர் இருக்கு அப்படின்னா இப்படி ரோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ இன்டர்செக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இதை, ரைட்? ஸோ காலமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ்ல ஹையஸ்ட் நம்பர், நெகட்டிவ்ல ஹையஸ்ட் வேல்யூ, ரைட்? சாரி, பாசிட்டிவ்ல லோயஸ்ட் நம்பர்னு சொல்கிறோம், நெகட்டிவ்ல ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். டேபிள் போடும்போது தெளிவாக உங்களுக்கு புரியும், ரைட்? பட் ப்ரொசீஜரில் தாங்க நமக்கு மார்க் இருக்குது, அதை மறந்துட வேண்டாம், ரைட்? ஸோ பைவோட் ஆர் கீ எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது த எலிமெண்ட் அட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கீ ரோ அண்ட் கீ காலம் இஸ் கால்டு பைவோட் ஆர் கீ எலிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு நம்பர், ரெண்டு ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம பைவோட் எலிமெண்ட், பைவோட் காலம், பைவோட் ரோ அண்ட் ஆல்சோ கீ எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எலிமினேட் த லீவிங் வேரியபிள். பாருங்க, லீவிங் வேரியபிள் இங்க. ஸோ லீவிங் வேரியபிள் எதுவாக போக போகுது, இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் லீவ் ஆகிடும், உள்ள என்ட்ராகக்கூடியது இந்த காலம் என்ட்ராகும். பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரடியூசிங் த என்டரிங் வேரியபிள், ரைட்? ஸோ லீவிங் வேரியபிளும் என்ட்ரிங் வேரியபிளும் என்னங்கிறத அழகாக தெளிவாக ஒரு இந்த ப்ராசஸ் முடிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஓகே, பாருங்க, த நியூ கீ ரோ நம்பர், ஓல்டு கீ நம்பர் டிவைட் பை கீ நம்பர்.
ஓல்டு நம்பர் டிவைட் பை கீ நம்பர். ஒன்றும் இல்லைங்க சார், இந்த நம்பரை நம்ம 1ன்னு கொண்டு வரணும். சப்போஸ் அந்த இடத்துல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை 5. சிம்பிள் இல்லைங்களா? ரைட். நம்ம நியூமரிக்கலில் நம்ம படிச்சிருக்கோம், நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு, பட் ஆக்சுவலாக நமக்கு பிஜிடிஆர்பியில் கிடையாது, பட் பாலிடெக்னிக் டிஆர்பியில் நமக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். காஸ் எலிமினேஷன், காஸ் டோரன் மெத்தடில் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம்? சிம்பிளா பண்ணுவோம் இல்லைங்களா? எந்த ஒரு நம்பர் வேண்டாமோ அந்த நம்பரை டிவைட் பை தட் நம்பர் பிகம் 1 ஆயிடுது இல்லைங்களா? சேம் கான்செப்ட் தான். the key number na old key number divided by key number, the new number old number minus இந்த ரெண்டுமே important formulas sometimes கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட். அல்லது ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு இது என்ன ஓல்டு நம்பர் எப்படி இருந்திருக்கும், ஓல்டு ரோ எப்படி இருந்திருக்கும், ஓல்டு காலம் எப்படி இருந்திருக்கும், நியூ காலம் எப்படி இருந்திருக்கும்ன்ற கேட்கறதுக்கு. ஸோ நம்மளே கொஸ்டினை கிரியேட் பண்ணி நம்மளே ஆன்சரையும் கொண்டு வர்றதாங்க நம்மளோட படிக்கிற திறனை மேம்படுத்தும். ரைட். ஸோ the new number is equal to old number minus key row number into key column number divided by key number. ஸோ இந்த ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிச்சு திரும்பவும் இதே போல் ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, go to the fifth step, repeat the process until we get the optimum solution. The optimum solution பாருங்க எப்போ கிடைக்கும்? zj minus cj greater than or equal to, கீழே அந்த zj minus cj greater than or equal to 0 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் டேபிள் நெக்ஸ்ட் டேபிள் நெக்ஸ்ட் டேபிள் நெக்ஸ்ட் டேபிள் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டேபிள்லாம் முடிக்கும் போது ஆன்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதமில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு பெரிய கொஷின்னா இதுதான். இது வரைக்கும் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதில்லை. பட் இன்பிட்வீனில் சில கொஷின்ஸ் ஒரு சில பிவோட் எலமெண்ட் எப்படி இருக்கும், நியூ ரோ ஓல்டு ரோ கொடுத்துட்டு எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கொஷின் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு 5 பிவோட் எலமெண்ட் கேட்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டேபிளில், அல்லது ஃபர்ஸ்ட் டேபிள்லேருந்து செகண்ட் டேபிளுக்கு ஒரே ஒரு ரோ கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு வித்தின் 5 to மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சமயம் முடிச்சிட முடியும் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா. ரைட். ஸோ பார்க்கலாம். சால்வ் த எல்பிபி பை a simplex method. Maximum z is equal to 4x1 plus 10x2 subject to the constraints கொடுத்துருக்காங்க. All the subjects to the constraints are unequality and also less than or equal to. ஸோ இது ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மில் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டிஃபிகல்ட்லாம் அது சர்ப்ளஸ்ஸு ஆர்டிஃபிஷியல்லாம் இங்கே சேர்க்க தேவையில்லை. எதனால் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். என்ன சொல்லியிருக்கோம்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செக் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆல்ரெடி மேக்ஸிமம் தான் இருக்குது. ஸோ மினிமம் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் அப்ளை பண்ணி மேக்ஸிமமாக மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ என்னதான் இருந்தாலும் ப்ரொசீஜர் ஆஸ் அ ப்ரொசீஜர், தியரிங்கிறது தியரி மட்டும்தான். பட் சம்முக்குள்ளே போகும்போது என்ன டிஃபிகல்ட்டிலாம் பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்காக தான் ஒரு சம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன்னா நமக்கு பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 50, 100, 90 இதில் ஏதாவது ஒன்று நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, சார் -100 இருக்குது சார், அப்போ ஆல் த வேல்யூஸ் மல்டிப்ளை பை மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடுது இல்லைங்களா? பட் இங்கெல்லாம் என்ன ஆகிடும்? நெகட்டிவாக மாறிடும். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் த இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் S1, S2, S3 these all are surplus variable. So surplus variable introduce பண்ணிட்டோம், ஈக்குவலா மாறிடுச்சு. 50 equal to 100 equal to 90 மாறிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்படியே விட்டுருலாமா? லாஸ்ட் ஃபார்மேஷன் பாருங்க என்ன எழுதியிருக்கோம்? திஸ் மேக்ஸிமம் z is equal to 4x1 plus 10x2. சார் 0 அவசியமா போடணுமா? கண்டிப்பா போடணுங்க. அப்பதான் நமக்கு இனிஷியல் டேபிள்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸுக்கெல்லாம் என்ன போடணும்? ஸ்லாக் வேரியபிள் S1 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ ஸ்லாக் வேரியபிள் இன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 0. இதையும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ 0s2 plus 0s3 அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம்.
இங்க இருக்கிறதாங்க வேற ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிறத அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல x1 இருக்கு 2, x2க்கு 1, அடுத்து s1க்கு 1, பட் s2 s3க்குல என்ன போட்டிருக்கேன் 0. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல s2 s3 வரலைங்க, அதனால நான் ஜீரோஸ் போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, அப்ப எந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஜீரோஸ் அசியூம் பண்ணிக்க போறோம்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல மட்டும்தான். இதுவே நம்ம மேட்ரிக்ஸ் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் போகும்போது s1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க 1. கிளியரா புரியுதுங்களா? எந்த இடத்துல நம்ம 0 அப்ளை பண்றோம், எந்த இடத்துல 1 அப்ளை பண்றோங்கிறத தெளிவா புரிஞ்சு வச்சு படிங்க. இதுல இருந்தும் क्वेश्चंस வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். சோ பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் போகும்போது ஸ்லாக் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்து s2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, s3 ஓட கோஎஃபிஷியன்ட் 1. சோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. that is an identity matrix, right? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், that is 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு 2x 2 வேரியபிள் ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும். இங்கே நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் அன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால ஈக்குவலாக மாற்றினோம்னாலும் நமக்கு ஒரு 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன், கொடுத்த கொஸ்டினை அப்படியே. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸ்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எதை டினோட் பண்ணுதுங்க? the identity matrix denote as s1 s2 s3. that is s1 s2 s3 the whole part is equal to simple questionங்க. ரெண்டு பென்சில் ஒரு பேனாவோட விலை 50 ரூபாய்க்கு அதிகமாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும்ன்றதா கொஸ்டின். புரியுதுங்களா சொல்றது? ரெண்டு பேனா ஒரு பென்சில், அப்போ x1ன்றத பேனாவும் s2ன்றத x2ன்றத பென்சிலாவும் வச்சுக்கிட்டோம்னா அதோட விலை less than or equal to 50 இருக்கும். அதிகபட்சம் 50 அல்லது 50 இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இனிஷியல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா தட் வேல்யூஸ் 50 100 90 that is the right hand side of the equation. right hand side of the equations are நீட்டா எழுதியாச்சுங்க. so basic feasible solutions இங்க s1 க்கு 50, s2 க்கு s3 க்கு இதுதாங்க பேசிக் feasible solution. பாருங்க சொல்யூஷன் காலம்ல அதுதான் எழுதியிருக்கேன். சொல்யூஷன் காலம்ல that is x அப்படின்ற x b அப்படின்றதுல அதான் எழுதியிருக்கோம். ஓகே, then the initial table. ஸோ இனிஷியல் டேபிள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா இந்த டேபிளில் இருந்து வரைக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ தட் இஸ் அ சிபிஐ. சிபிஐங்கிறது என்னது? s1 s2 s3 ci பேசிக் வேரியபிள். பேசிக் வேரியபிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அதோட சொல்யூஷன்ஸை எழுதியாச்சு. அப்போ உள்ள இருக்கிறதுலாம் என்ன சார்? உள்ள இருக்க வேரியபிள்ஸ்லாம் என்னது? என்ன கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியிருக்கோம்? நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேட்ரிக்ஸை தூக்கி அப்படியே டேபிளில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க 2 1 1 1 0 0. ஓகே, புரியுதுங்களா? 2 1 1 0 0. அடுத்தது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 5 0 1 0 2 3 0 0 1. ஸோ இந்த இடத்துல s1 s2 s3 எல்லாமே என்னது இருக்குங்க? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே x1 x2 எல்லாம் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்து எழுதியிருக்கோம். now zi zj minus cj எப்படி சார் கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. here zjங்கிறது எங்கங்க இருக்கு? இதாங்க பேசிக் வேரியபிள்ங்க. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆல் த i வேல்யூஸுக்கு 0 இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 0 0 0 அந்த 3 தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ மேலே என்ன சார் இது? மேக்ஸிமம் இசட்னு எழுதியிருக்கோமா? கன்ஸ்டன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எழுதியிருக்கீங்க இல்லைங்களா? 4 10 0 0 0 4 10 0 0 0 and these three zeros are s1 s2 s3. but s1 s2 s3 ஓட சொல்யூஷன் என்ன இருக்கு? 50 100 90. this is a initial only, not a optimal solution. it is a initial solution only, right?
கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இனிஷியல் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நீட்டாக எழுதிட்டு போயிடலாம், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரைட், இப்போ ZJ மைனஸ் CJ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பாருங்க. இதை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றது சொல்றேன், கேட்டுக்குங்க. These the values 0 into 2 0வா minus 4 0 into 2 minus 4 அப்ப ஒவ்வொன்றுத்தையும் ஆட் பண்ணும். இந்த இடத்துல ஏதாவது 1 இருக்கா, 1 இருந்துச்சுன்னா சப்போஸ் 1 இருக்குன்னு வச்சுக்குவோமே, 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 into 2 ஏன்னா எடுத்தோன்னா நம்ம 0ன்னு சொல்லும் போது சார் எல்லா கொஸ்டினுக்குமே 0 வருமா சார், 90% ஜீரோஸ் வந்துருங்க. சம்டைம்ஸ் ஏதாவது நம்பர் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. 1 into 2 2, ஸோ 2 minus 4ன்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் இங்க என்ன வந்திருக்கும், -2ன்னு வந்திருக்கும் இல்லைங்களா, அதாங்க கான்செப்ட். ஸோ -4 -10 0 0 0. ஸோ ZJ மைனஸ் CJ எல்லாமே எப்படி இருக்கு, லெஸ் தென் ஆர் இருக்கா, கிரேட்டர் தென் இருக்கா. ஸோ ஆல் த வேல்யூஸ் லெஸ் தென் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே 3 0 இருக்கு இல்லைங்களா, 3 zeros இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன், ஓகே. இப்படி அப் சைன் ஒன்று போட்டுக்கிறோம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா. ரைட், இப்போ இந்த காலம் பாருங்க, இந்த காலம் அப்படியே டினோட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் a key காலம்னு சொல்றேன். இந்த காலமை சொல்யூஷன்ல ரேஷியோ பண்றோம். சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, 50 டிவைடட் பை 1 ஆன்சர் 50 கிடைச்சிருக்கு. 5 100 பை 5 20 கிடைச்சிருக்கு. 90 டிவைடட் பை 3 30 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க சொல்றோம், மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ. இங்க இந்த காலம்ல மினிமமா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூ என்ன பாருங்க, 20. சோ இது அப் போட்டோம் இல்லைங்களா, இதை நம்ம வெளியே சைன் ஒரு ஆரோ மார்க் போடுறோம், ஏன்றதை சொல்றேன் நான் உங்களுக்கு. சோ அப்படியே இது ஒரு இந்த காலமை டினோட் பண்ணிக்கிறோம். சோ கரெக்டா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னதுங்க, 5. This is a key value. This is actually key value 5. So the up sign போட்டதை நம்ம entering variable எங்க என்டர் பண்ண போறோம், இந்த CBல என்டர் பண்ண போறோம். and S2 வெளியே அம்புக்குறி போட்டிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம S2வை வெளியே அப்படியே எடுத்துட போறோம். அப்ப X2வை கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னு அர்த்தம். சப்ஸ்டியூட் பண்றதுக்கான என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க போறோம்ன்றத சொல்லிடுறேன் கிளியரா, ரைட்டா. இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பைவோட் எலிமெண்ட், தட் இஸ் கீ எலிமெண்ட் அப்படிங்கிறது 1ஆ மாறணும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஓவரால் டேபிள் இங்க இருந்து இந்த இடம் வரைக்கும் 1 2 3 4 5 இந்த 5 காலமுக்கும் 3 ரோவுக்கும் எப்படி இருந்திருக்கணும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாற்றி எழுத போறோங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை நம்ம இந்த பிளேஸை 1 கொண்டு வந்துட்டு இதையும் 0 ஆக்க போறோம். அப்படி ஆக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது வேற இடத்துல நம்பர்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா சொல்றது? அப்போ the solution table become greater than or equal to 0 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்படி சான்ஸ் இருக்குன்னா அதை நம்ம செகண்ட் ஐட்ரேஷன், தட் இஸ் இனிஷியல் ஐட்ரேஷன் டு the second iterations சொல்லுவோம். ஓகே, so the second iterations போடுறதுக்கு முன்னாடி key value is equal to 5, x2 is a entering variable, s2 is a leaving variable. so இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஒரு டேபிளை போட்டுட்டு என்ட்ரிங் வேரியபிள்னு எது கேட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, எப்படி கண்டுபிடிப்போம்? என்ட்ரிங் வேரியபிள் என்ன, லீவிங் வேரியபிள் என்ன, சிம்பிள், கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட், அடுத்து இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க. மினிமம் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ -10 காலம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் ரேஷியோ எடுத்து எழுதுறோம், ரேஷியோ போட்டாச்சு. மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ, இதுல எது பாசிட்டிவ்ங்க, 20 மினிமமா இருக்கிறது. ஸோ அப்படி அந்த ரோவை செலக்ட் பண்றேன். அப்ப நடுவில் மாட்டிக்கிறது யாரு, 5ன்ற கீ எலிமெண்ட் மாட்டிக்கிறாரு.
அப்படியே தூக்கிட்டு போகிறோம். அந்த கீ எலமெண்ட் இந்த இடத்துல 1 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறோம்? எனி நம்பரை 1 கொண்டு வரணும்னா தட் சேம் நம்பரால் டிவைட் பண்ண கிடச்சிருது இல்லைங்களா? தட் சேம் நம்பர் டிவைடட் பை போடுறோம். பாருங்க 1 ஆயிடுச்சு. 5 டிவைடட் பை 5. அப்போ இதை மட்டும் பண்ணால் போதுமா சார்? த ஓவரால் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பாக டிவைடட் பை 5 பண்ணோம். சார் ஒருத்தனுக்கு 5 ஆல் டிவைட் பண்ணிட்டு இன்னொருத்தனுக்கு ஒன்றுமே பண்ணாம விட்டா தப்பு இல்லை இல்லையா? தப்பு தானே? ஸோ அதனால என்ன பண்ணி ஆகணும்? நம்ம எல்லாத்தையுமே டிவைட் பை 5 கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 2 by 5, 5 by 5, 0 by 5 0, 1 by 5, 0 by 5 and 100 by 5 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த வேரியபிள் என்ட்ரிங் வேரியபிள் x2 என்டரிங் வேரியபிள் அதை கரெக்டாக எழுதிக்கிறோம். அந்த x2ஓட வேல்யூ என்னங்க இருக்கு? 10. இதை நம்ம தெளிவாக போட்டுக்கிறோம். 4 10 பாருங்க 0 0 0. இந்த 10 கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுதுங்க. இந்த s2 போயிடுது, லீவிங் வேரியபிள் ஆயிடுது. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கீழே இருக்கிறத இதை மேலே 0 கொண்டு வரணும், கீழே இருக்க இந்த ரோவையும் 0 கொண்டு வரணும். நம்ம ப்ரொசீஜர்ல நியூ எலிமெண்ட் ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூன்னு 2 பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனாவது ஸ்டெப்பு? 9th ஸ்டெப்ல. 10th ஸ்டெப்பு கோ டு த 5th ஸ்டெப்னு வந்திருக்கும், பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நியூ எலிமெண்ட் என்ன ஓல்டு எலிமெண்ட் என்ன நீட்டாக அதை கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஓல்டு எலிமெண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோவை எந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் எழுதிக்கிட்டாச்சு. ரைட், இப்போ இந்த நம்பர் எனக்கு 0 கொண்டு வரணும்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை எனக்கு 0 கொண்டு வரணும்னா இங்க இருக்க நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த எலிமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து 0 கொண்டு வர போறோம். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ பிரச்சனையே கிடையாது. இந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ரோவை அப்படியே நீட்டா எடுத்து எழுதிக்க போறேன். 2 by 5 1 0 1 by 5 0 20. எதனால சார்? ஆல்ரெடி 1 இருக்கு, ஓல்டு வேரியபிள்லையும் மேலே 1 இருக்கு. அப்போ 1 minus 1 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும் இல்லையா? சிம்பிள். மைனஸ் பண்றேன் 2 by 2 minus 2 by 5 என்ன ஆகுதுங்க? கிராஸ் மல்டிப்ளை ஆகி 10 minus 2 8 by 5 கிடைச்சிருது. 1 minus 1 0 1 minus 0 1 0 minus 1 by 5 minus 1 by 5 0 minus 0 0 50 minus 20 30. The new element variable நீட்டா எழுதிக்கிட்டோம். So first row வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் தேர்ட் ரோ சொல்றேன். தேர்ட் ரோ ஓகே, தேர்ட் ரோ போடலாம். ஓல்டு எலிமெண்ட் என்ன இருக்கு? அப்படியே அழகா எடுத்து எழுதிக்கிறோம். 2 3 0 0 1 எடுத்து எழுதியாச்சு, எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல 3 இருக்கு, பட் இங்க என்ன இருக்குங்க? 1 இருக்கு. இந்த நியூ ரோல இருக்கக்கூடிய அந்த 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் இல்லையா? அப்போ ஓவரால் எலிமெண்ட் மல்டிப்ளை பை 3, the overall row multiply by 3. So 2 into 3 6 by 5, 1 into 3 3, 0 into 0 sorry 0 into 3 0, 3 by 5 0 into 3 0, 20 into 3 60. just minus பண்றேன். 4 by 5 கிடைக்குது, 0 ஆயிடுது, 0 minus 3 by 5 130. அழகா எழுதியாச்சுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ இங்க என்ன பண்ணோம்? இது எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? எவ்ரி நம்பர் மல்டிப்ளை பை these values and adding these values CBI into XI மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா எனக்கு மைனஸ் the CJ ZJ minus CJ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ZJ என்ன பண்றோம்? 0 into 8 by 5 plus 10 into 2 by 5 plus 0 into 4 by 5. இது எல்லாத்தையும் போட்டுட்டு minus 4. ஓகேவா? ஸோ minus 4 போட்டோம்னா என்ன கிடைக்குதுங்க? 2 into 4 4 minus 4 0 ஆயிடுது. சார் இங்கே நம்பர் இருந்திருக்கு, அப்புறம் ஏன் 0 ஆனுச்சு? 0 ஆனது எப்படி நான் சொல்லிட்டேன். ஓகே,
ஸோ அடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி 0, அடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி 0. லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 10/5. 10/5 என்ன ஆன்சருங்க? 2 கிடைக்கும். 2 minus 0 2 கிடைச்சிருது. ஸோ Zj minus Cj all the values are greater than or equal to 0 கிடைச்சாச்சு. ஸோ this is an optimal solution சொல்ல போகிறோம். எதனால அப்படின்னா we are getting a condition satisfied Zj minus Cj greater than or equal to 0. இப்போ இந்த வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம்? சிம்பிள், 0 into 30, 10 into 20, 0 into 30, all the values of added. So we are getting answer is 200. Simple. Okay. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்க? x2 ஓட வேல்யூ, x2 ஓட சொல்யூஷன் 20 இருந்திருக்கு, x2 ஓட சொல்யூஷன் 20 இருந்திருக்கு, and x1 இங்க இல்லை. சப்போஸ் அகைன் நெகட்டிவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் 0 கிடைச்சிருந்தா, நெகட்டிவ் கிடைச்சிருந்ததுன்னா, சப்போஸ் நெகட்டிவ் கிடைச்சிருந்தா சார் திரும்பவும் பிவோட் எலிமெண்ட் எங்க நெகட்டிவ் இருக்கோ இங்க பார்த்த நெகட்டிவ் மாதிரி உள்ள என்டரிங் வேரியபிள், வெளியே போற லீவிங் வேரியபிளை போட்டுட்டு திரும்பவும் இதே ப்ரொசீஜர். when we are getting an optimal solution Zj minus Cj greater than or equal to 0 கிடைக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? so that maximum Z is equal to 200, x1 is equal to 0, x2 is equal to 20. so இது ஒரு சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் உண்டான ஒரு கொஸ்டின் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய போட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்காக நான் நோட்ஸில் நான் இந்த மாதிரி அவைலபிள் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு அடுத்து நம்ம கிளாஸ் பார்க்க போகிறது சிம்ப்ளெக்ஸ் ரிவைஸ்ட் அண்ட் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் பார்த்தாச்சு, ஒரு கொஸ்டினும் ஓரளவுக்கு எலாபரேட்டாகவே பார்த்தாச்சு. ஸோ நியர்லி உங்களுக்கு கிளியராக புரியற அளவுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்தது என்ன டாபிக் பார்க்கலாம். ஸோ டூ ஸ்பேஸ் மெத்தட். இப்போ இதுலேயே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? phase 1 phase 2 கிளியராக பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ரொம்ப சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் எழுதி போட்ட அளவுக்கு ரொம்ப எலாபரேட்டடாலாம் கிடையாது. நம்ம நோட்ஸில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் phase 1 phase 2 என்ன இருக்குது அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, மேக்ஸிமம் சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கன்வெர்ட் த கிவன் எல்பிபி இன்டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னதுங்க? மேக்ஸிமம், ஈக்குவாலிட்டி இருக்கணும், அன்ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது, சர்ப்ளஸ், ஸ்லாக், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்க்ளூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும். பண்ணியாச்சு. புட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். phase 1ல பாருங்க, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் போது -1 மேக்ஸிமம் கன்ஸ்டன்ட் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் -1 மினிமமில் +1 டினோட் பண்ண சொல்கிறாங்க. புரியுதுங்களா? phase 1ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட அந்த எப்படி எழுதுவோம் இல்லைங்களா? S1 0S1 + 0S2 அப்படின்னு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்போம் இல்லைங்களா ப்ரீவியஸாக? அதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும்போது மேக்ஸிமமுக்கு -1 கோஎஃபிஷியன்ட்டை, மினிமம்க்கு +1 கொடுக்கணும். அண்ட் அதர் வேரியபிள்ஸ் ஆர் 0. அதர் வேரியபிள் வேற என்னங்க இருக்கு? சர்ப்ளஸ் இருக்கு, ஸ்லாக் வேரியபிள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம 0 கொடுத்துருவோம். ரைட்? அண்ட் அப்ளை த சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணுறேன். அதாவது ரோ கண்டுபிடிக்கிறோம், Zj minus Cj கண்டுபிடிக்கிறோம், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நெகட்டிவ் வேல்யூ மேக்ஸிமம் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம், கீ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ரேஷியோ கண்டுபிடிச்சு அகைன் என்னதுங்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ப்ரீவியஸாக அந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ஃப்ளூவெண்ட்டாக சொல்லிட முடியும். ரைட்? ஸோ இஃப் மேக்ஸிமம் Z ஸ்டார் லெஸ் தென் 0 அண்ட் அட்லீஸ்ட் ஒன் artificial variable is present in the basis with positive value. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், சரிங்களா? இப்படி இருக்கும்போது, இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாவது அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் present in the basis with a positive value, then the LPP does not possesses any feasible solution. ஒரு feasible solution கூட இல்லைன்னா என்ன கண்டிஷனுங்க? மேக்ஸிமம் Z less than 0,
strictly less than 0, equal to கூட கிடையாது. Maximum is at less than 0. At least one artificial variable is presented in the basis with positive value இருக்கணும். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாவது பேசிஸில் இருக்கணும். அதுவும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கூட கிடையாதுன்னு சொல்கிறோம். இது ஃபேஸ் 1ல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் மேக்ஸிமம் ZR இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்திருக்கும் போதும் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன் பிரசன்ட் இன் த பேசிஸ் வித் 0 வேல்யூவா இருக்கும் போதும் we are go to the phase 2. phase 1ல எப்ப பொசிஷன் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு. லெஸ் தென் 0வா இருக்கும் போது எனி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் போது feasible சொல்யூஷன் கிடைக்காது. இதுவே ஈக்குவல் டு 0வா இருக்கும் போது எப்ப phase 2க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 0 அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வித் 0 ஆன் த பேசிஸ்ல. ஓகேங்களா, A1ஓட வேல்யூ எப்படி இருக்கணுமா, A2ஓட வேல்யூ எப்படி இருக்கணுமா, ஜீரோஸ்ல இருக்கணும். ஏதாவது ஒன்னாவது பேசிஸ்ல. எந்த கண்டிஷன்? மேக்ஸிமம் ZR இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் போது. அடுத்த தேர்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் மேக்ஸிமம் ZR இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் பிரசன்ட் தென் கோ டு phase 2. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் 0வா இருந்துச்சுனாலும் phase 2க்கு போகணும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லைனாலும் என்ன பண்ணி ஆகணும், நம்ம கோ டு த phase 2க்கு போகணும். அடுத்து phase 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். assign the actual coefficient to the decision variable in the objective function and the value becomes 0 to the artificial variable that appeared at 0 value in phase 2. அதிகபட்சம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னாலே உங்களுக்கு ஜீரோஸு அப்படின்னு மாற்றி 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது 0வா இல்லாமல் எது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்ன வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துருக்கோம் பாருங்க. டிசிஷன் வேரியபிள் எதுவுமே கிடையாது. டஸ் நாட் பொசஸஸ் இன் எ ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு. சப்போஸ் ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கும் 0, ரைட், phase 2 எதுவுமே கிடையாது, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே கிடையாது. கோ டு த phase 2. phase 2ல பார்த்து என்ன பண்ண ஆகணும், feasible சொல்யூஷன்ல கொண்டு போய் டெசிஷன் வேரியபிளை கொண்டு போய் அப்ளை பண்றேன். எனக்கு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல கிடைச்ச வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணுமா, அந்த வேல்யூ 0 to the artificial variable then appear at 0 value in phase 2. apply the simplex algorithm to the modified table to set the optimum solution. so phase 1 phase 2ங்கிறது இதாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சிம்பிளக்ஸ் அல்காரிதம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. இந்த பாயிண்ட்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போ வந்துட்டு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்காது, எப்போ நம்ம phase 2க்கு போகணும். ஏன்னா தியரட்டிக்கலாக தான் நான் லாஸ்ட் டைம்லாம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2017-19 அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அடுத்த டாபிக் பார்க்கலாம். பிக் எம் மெத்தட். திட் இஸ் கால்ட் மெத்தட் ஆஃப் பெனால்டிஸ். மெத்தட் ஆஃப் பெனால்டி மெத்தட்னு சொல்லக்கூடியது. convert the given LPP into the standard form. அதே தான் phase 1ல சொன்னதே தான் phase 2லையும். phase 1 2 பேஸ்ல என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மேக்ஸிமம்க்கு -1னும் மினிமமுக்கு +1னும் கொடுத்துருக்கோம். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மேக்ஸிமம்க்கு -m. mனா என்னங்க சார், ஒரு பெனால்டி. இங்க 1 கொடுத்த மாதிரி அங்க m. ரைட்டுங்களா? அந்த m வந்து நமக்கு கீழே zj - cjக்கு ஒரு வேல்யூஸ் வரும். ஓகே, அடுத்து +m ஃபார் மினிமம் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். மினிமம் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு +m ஒன்றும் மேக்ஸிமமுக்கு -m ஒன்றும் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை த சிம்பிளக்ஸ் டேபிள் அல்காரிதம் அப்ளை பண்ண போகிறோம். இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் in the present in the basis with 0 value then we get degenerate solution. பார்த்துக்கங்க, சேம் இதே போல அப்படியே. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வித் 0வாக இருக்கும்போது, சாரி செகண்ட் கண்டிஷன், இதில் செகண்ட் கண்டிஷன் சொன்ன மாதிரி இதில் phase 2க்கு போகிறோங்க இல்லையா, ஒரு 0வா இருக்கும்போது phase 2க்கு போயிருங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி என்ன கிடைச்சிருக்குமா, டீஜெனரேட் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிகம் மெத்தட்ல எப்போ 0 டீஜெனரேட் கிடைக்கும்,
artificial variable present in the basis with 0 ஆக இருக்கும்போது degenerate solution கிடைக்கும். அடுத்தது, if at least one artificial variable is present in the basis with positive value, then there is no optimum solution. Same ங்க, first condition சொன்ன மாதிரி அப்படியே வந்துருச்சு இல்லைங்களா? இதை பார்த்தீங்கன்னா phase 1ல first condition இது become method. அதே போல இது second condition phase 1லயே. இதுக்கப்புறம் as it is algorithm, simplest algorithm கண்டுபிடிக்கணும். Zj minus Cj greater than or equal to 0 வா இருந்தா optimum solution கிடைச்சிரும். Zj minus Cj less than or இருந்துச்சுன்னா key value கண்டுபிடிக்கிறோம், new row old row கண்டுபிடிக்கிறோம். We are getting again the same steps. Okay, so இப்போ நம்ம phase 2 space மெத்தடும் become மெத்தடும் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ரைட், ஸோ become மெத்தட் 2 space மெத்தட் ரெண்டும் என்ன மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் a become மெத்தட் ஓவர் 2 space மெத்தட். ஸோ become மெத்தட் ஓவர் 2 space மெத்தட்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன பார்க்கலாம். The first one, become method is computationally inconvenient because of the manipulation of m values. So m values நம்ம மாத்திக்கிட்டே இருக்க முடியும் இல்லைங்களா? So m values நம்ம ஜெனரேட் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி values நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Because m is an independent variable, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம values எது வேணாலும் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க computationally inconvenient அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ண முடியாது, though it is used to check the existence of a feasible solution. ஸோ எம்மோட வேல்யூ feasible solutions குள்ள கொண்டு போய் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்முக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மெனி சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம become method computationally inconvenient சொல்லிட்டாங்க. அடுத்தது, 2 space method is eliminate the constant m from calculations. ஸோ எம்ன்றதை எது பண்ணிட்டாங்க பாருங்க, எம்மை எலிமினேட் பண்ணிட்டு அப்புறம் கால்குலேஷன் பண்ண முடியும் 2 space மெத்தட். ஓகே, ஸோ அப்போ ரெண்டும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க, ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. கம்ப்யூட்டேஷனலி இன்கன்வீனியன்ட், அது எதனாலன்றது கிளியரா சொல்லியாச்சு. But 2 space method eliminate the constant m from the calculation. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க இல்லையா? 2 space பொறுத்த வரைக்கும் m தேவையில்லை, எலிமினேட் பண்ணிடலாம் எப்படியாச்சும். அதான். Then when the problem is to be solved by using a digital computer, it is necessary to assign a large number of numerical value of m. The m value must be determined 1. எப்பங்க, எப்ப தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஜிட்டல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தேவைப்படும் போது நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது மேட்லாப்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எப்பேற்பட்ட ஈக்குவேஷன்ஸை கொடுத்தாலும் நம்ம கண்டிஷன்ஸை கொடுக்க நமக்கு ஆன்சர்ஸ் அழகாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிராஃப் அண்ட் ஆல்சோ இன்டெகிரல், டிஃபரன்ஷியபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு சம்முக்காக இருந்தாலும் ஆன்சர் ஈஸியாக உடனே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நெசசரியா தேவைப்படும் போது யூஸ் பண்றோம். லார்ஜ் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் m, the m value must be deterministic. கண்டிப்பா தெரிஞ்ச வேல்யூவா இருக்கும், தெரிஞ்ச வேல்யூவா கண்டுபிடிக்க முடியும். அதான் பிகம் மெத்தட்ல பெட்டரான ஒன்று. 2 space மெத்தட்ல அது கொஞ்சம் கஷ்டம். எதனாலங்க 2 space மெத்தட்ல கான்ஸ்டன்ட் m வேணாம், எனக்கு எலிமினேட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன், அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது அந்த இடத்துல பிகம் எம்ன்னு சொல்லும் போது நீங்க அதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சார் நான் 2 space மெத்தட்ல எம்ஏ நான் பார்க்கலையே, எங்க இருந்து சார் வந்துச்சு? ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பார்த்தோமா, பிளஸ் மைனஸ் 1, பிளஸ் 1 எங்க பண்ணுவோம், மைனஸ் 1 எங்க ஆர்டிஃபிஷியலுக்கு பண்ணுவோம், அதுதாங்க அவங்க சொல்றாங்க. அதுக்கு பதிலாக நம்ம பிகம் மெத்தட்ல என்ன பண்ணிக்கிட்டோம், பெனால்டின்னு சொல்லி எம்ன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? ஸோ வெறும் ரொம்ப தியரட்டிக்கலா போயிட்டே இருக்கு சார், எப்படி ஏதாவது புரியுற அளவுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கோங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்கறதுக்கு, சாரி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான். ரைட்? அடுத்து
revised simplex method. So revised simplex method பார்த்தாச்சு, 2 space become பார்த்தாச்சு. இது என்ன சார் revised simplex? எங்க அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றாங்க? சேம் as simplex method தாங்க, அதே ப்ரொசீஜர் தான், அதே பைவோட் எலிமெண்ட் தான், அதே ஓல்டு நியூ ரோ எல்லாமே அதே பக்கா, வேற எதுவும் மாறல. ஏன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அதுதான். அதுக்காக தான் சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்னே ஒரு டாபிக்கா கொடுத்து நம்ம படிக்க சொல்றாங்க. ரைட்? ZJ மைனஸ் CJ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 கொண்டு வர வரைக்கும் நம்ம ப்ராசஸ் சிம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். பட் இந்த பர்டிகுலரா இந்த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. For solving a LPP by using a digital computer, it requires more memory space. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப ப்ரீவியஸா இப்போல்லாம் 1 GB 2 GB 1 TB வரைக்குமே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். பட் அப்போ எல்லாம் ஒரு 700 KB, அதுவே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃப்ளாப்பிலலாம் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ளாப்பி. அதுக்கப்புறம் டிஸ்க், அதுக்கப்புறம் நம்ம இப்போ பென்ட்ரைவ் படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப சிம்பிளாக SD கார்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மெமரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அலகேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சே அலகேஷன் ஆஃப் அ மினிமைசேஷன் ஆஃப் த காஸ்ட்டை தான் நோக்கி போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் மெமரி ஸ்பேஸை ஷார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மெத்தட் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம். ஃபார் சால்விங் LPP பை யூசிங் அ டிஜிட்டல் கம்ப்யூட்டர், இட் ரெக்வயர்ஸ் மோர் மெமரி ஸ்பேஸ் ஃபார் ஸ்டோரிங் என்டையர் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வேல்யூஸ். ஸோ எவ்வளோ பெரிய வேல்யூஸ், எவ்வளோ பெரிய ரோ, எவ்வளோ காலம்ஸ் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சரை சொல்லிட முடியும். நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் சிம்ப்ளெக்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு பாப்புலேஷன் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம பண்ண முடியும்? யூசிங் a digital computer, apply all the values. சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸல்ல போட்டோம்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கேற்ற ஆப்ரேஷன்ஸை நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன சைன் கொடுத்தா என்ன மாறும், மேக்ஸிமம், ரவுண்ட் ஆஃப், இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் கொண்டு வர முடியும். ஸோ என்டையர் சிம்ப்ளெக்ஸ் வேல்யூஸையும் நம்மளால கொண்டு வந்துட முடியும். த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் விச் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் மெத்தட், இருக்கிறத மாற்றி எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. ரிவைஸ்ட் அப்படிங்கிறது அதுதான். ஆயிலர், இம்ப்ரூவ்டு ஆயிலர் சொல்கிறோம் இல்லைங்களா, மாடிஃபைடு ஆயிலர், சேம் கான்செப்ட். சிம்ப்ளெக்ஸ், ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் ரெண்டும் ஒரே போல தான். மோர் எக்கனாமிக்கல் ஆஃப் த கம்ப்யூட்டர், மோர் எக்கனாமிக்கல் ஆன் த கம்ப்யூட்டர். இந்த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை எங்கேயாவது நீங்கள் சப்போஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணி ஆன்சர் போட்டிருப்பாங்க. மேட்ரிக்ஸில் ஒரு கிரியேஷன் கொண்டு வந்து மேட்ரிக்ஸில் கொண்டு வந்து ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஒரு சில புக்கில் அந்த புக்கில் எல்லாம் இருக்கு. ரைட்டா? இந்த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இஸ் லெஸ் அன்கம்ப்ளீஷன் ஆஃப் அ ரவுண்ட் ஆஃப் எரர். நமக்கு எரரை கம்மியாக கொண்டு வந்து கொடுக்கறது எதுங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் கொண்டு வந்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான் நமக்கு எப்பவுமே எரரை ரொம்ப கம்மியாக கொடுக்கும். லெஸ் அன்கம்ப்ளீஷன் ஆஃப் அ ரவுண்ட் ஆஃப் எரர். இது அப்படின்னா என்னங்க சார், அக்குமுலேஷன்னா என்னங்க சார் தெரியலைங்க சார். கன்வர்ஜிங் பாயிண்ட் நம்ம படிப்போம் இல்லைங்களா, ரியல் அனாலிசிஸ்ல கன்வர்ஜிங் பாயிண்ட் எப்பவுமே ரூட், கன்வர்ஜ் பாயிண்ட், ஆன்சர் எல்லாம் ஒண்ணுதாங்க. அக்குமுலேஷன்னா மீனிங் எல்லாம் சேம் தான். ஒரு பாயிண்ட் நமக்கு பர்டிகுலர் பாயிண்ட் கிடைக்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல சம் எரர் இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா அந்த எரரை அக்செப்ட் பண்ணிக்குவோம். தட் இஸ் கால்டு ரவுண்ட் ஆஃப் எரர்னு சொல்லுவோம். அந்த எரர் ரொம்ப கம்மியா கிடைக்கக்கூடிய மெத்தட் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இந்த क्वेश्चन PGTRB-ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? in a simplex method, in a revised simplex method is less accumulation of a round off error. Okay, so இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் ரிவைஸ்ட் சிம்ப்ளெக்ஸ், 2 ஸ்பேஸ் அண்ட் பிகம் மெத்தட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிகம் அண்ட் 2 ஸ்பேஸ், இதெல்லாம் ஓவராலா பார்த்துருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் பார்த்துருக்கோம். ரொம்ப பொறுமையாக அந்த கொஸ்டின் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.